வானதிக்கு போட்டியா பாண்டிக்கு ஏதாவது வேற ஒரு பொண்ணு வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்த்தேன். ஆனா இப்போ பாண்டிக்கு போட்டியா தான் வானதிக்கு டாக்டர் மாப்பிள்ளைய கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறாரு நம்ம டைரக்டர் அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நான் கூட அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேங்க. ஆரம்பத்துல சொன்னது மாதிரி. இந்த வானதி ஏற்கனவே ரொம்ப வந்து பாடாப்படுத்திட்டு இருப்பாங்க பாண்டிய. அதனாலேயே பாண்டிய புரிஞ்சுக்கிறது மாதிரி இன்னொரு பொண்ணு வர்றது மாதிரி இருந்தா நல்லா இருக்குமே ஸ்டோரின்னு நெனச்சேன். ஆனா, அது பாண்டிக்கே ஆப்பு வைக்கிறது மாதிரி வானதிக்கு வந்துட்டு ஒரு பேர கூட்டிட்டு வந்து வச்சிருக்கிறாரு. சரி, இப்போ அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம பார்த்துரலாம். வானதி வந்து பார்த்தீங்கன்னா, மெடிக்கல்ல அவங்களோட கஸ்டமர்ஸ் வரம்போது பொருள் எல்லாமே எடுத்து அதாவது மாத்திரை, மருந்து அப்புறம் மத்த திங்ஸ் அவங்க கேட்கறதெல்லாம் எடுத்து குடுத்துட்டுருக்காங்க. அப்போ வழக்கம் போல ஈவினிங் கிளினிக்குக்கு வர்ற டாக்டர் வந்து வராரு. வந்துட்டு அ அப்போ வானதி கிட்ட வந்துட்டு சும்மா கேஷுவலா பேச ஆரம்பிக்கிறாங்க. "எப்படி இருந்துச்சு? எப்படி இருக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பரவால்ல டாக்டர். ஏதோ கொஞ்சம் கொஞ்சமா பழகிட்டுருக்கிறேன்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "நீங்க பண்ணது பெரிய விஷயம். எல்லாருமே படிச்சு முடிச்சுட்டு கொஞ்ச நாள் வீட்ல இருப்போம். இல்லன்னா அப்படியே வேற ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டே இருப்பாங்க. நீங்க எப்படி படிச்சு முடிச்ச உடனே பிசினஸ் பண்ணணும்னு ஐடியா வந்துச்சு?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "நம்ம படிச்சதே இதுக்காக தானே டாக்டர். அதனால தான் வந்து உடனே மெடிக்கல் தான் தேடிட்டு இருந்தேன். எனக்கு கிடைச்ச உடனே அப்படியே வச்சுட்டேன்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "வெரி குட். இப்படித்தான் இருக்கணும். உங்கள மாதிரி தைரியமா உடனே இந்த மாதிரி படிச்சு முடிச்ச உடனே, சும்மா வெட்டியா உட்காந்துட்டு இல்லாம, சொந்தமா மெடிக்கல் ஆரம்பிச்சு, இந்த மாரி பிசினஸ் பண்ணணும் அப்படின்னு நெனைக்கிற பொண்ணுலாம் ரொம்ப வந்து ரேர் தான். நீங்க ரொம்ப புத்திசாலியா இருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். அதனால தான் எப்படியாவது இந்த வயசுலயே பிசினஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல்டுக்குள்ள வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே வானதிக்கு அப்படியே வந்து ரொம்ப அப்படியே வலியிற மாதிரி இருக்கும். வானதி இருந்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. பரவாயில்லையே நம்மள பார்த்து ஒரு டாக்டர் வந்துட்டு பாராட்டுறாரே அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா டாக்டர். பட் நீங்க எழுதுற பிரிஸ்கிரிப்ஷன் எனக்கு கொஞ்சம் புரியல தான். நானு கொஞ்சம் லேட்டா தான் வந்து அத பிக்கப் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு ஒண்ணும் பிரச்சனையே இல்ல. இப்போ நீங்க இதுக்குன்னு நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல. நீங்க இப்ப தானே வந்திருக்கீங்க. இன்னும் 1 வாரத்துல இல்ல ஒரு கிட்டத்தட்ட 2 நாளாவே போதும் உங்களுக்கு இருக்கிற நாலேட்ஜுக்கு. கூடிய சீக்கிரம் நீங்க வந்து கண்டிப்பா பழகிருவீங்க. என்னென்ன டேப்லெட்டு எல்லாமே பழகிட்டீங்கன்னா, உங்களுக்கு அப்புறம் ஈஸியாயிரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி ஓகே டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அப்போ கடையில வேலை பார்க்குற செல்வம் இருந்துட்டு, "என்ன டாக்டர் இன்னைக்கு நீங்க காலையில வரல, ஈவினிங் வந்திருக்கீங்க" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ஆமா, எனக்கு எனக்கு வேற ஒரு ஹாஸ்பிட்டல்ல அப்பாயின்ட்மெண்ட் இருந்துச்சு. அங்க போயிட்டேன்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "சரி ஓகே, நானு கிளினிக்குள்ள போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா உள்ள போயிடுறாங்க. அப்போ வானதி இருந்துட்டு, "என்ன செல்வம் பரவாயில்லையே, டாக்டர் நல்லா பேசுறாரே" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ஆமா அக்கா, ரொம்ப நல்லா பேசுவாரு. நமக்கு தெரியாத விஷயங்கள் நெறைய சொல்லியும் குடுப்பாரு" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ஆமா, உன்கிட்ட நானே கேட்கணும்னு நெனச்சிட்டு இருந்தேன். இதே மாதிரி வேற பிராண்டெல்லாம் அப்படிலாம் இருக்குதா?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ஆமாக்கா. ஒரே டேப்லெட் தான். ஆனா நெறைய பிராண்ட் வந்து இருக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு இந்த செல்வம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா சொல்றாங்க. ஏன்னா, இப்ப டாக்டரும் வந்துட்டாரு. நம்ம பாட்டுக்கு மாத்திரை மருந்த மாத்தி குடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்ப இன்சல்ட் ஆயிருமே அப்படின்னு சொல்லிட்டு வானதி பிஸியா இதெல்லாம் பார்க்க ஆரம்பிப்பாங்க. அப்போ தற்செயலா பாண்டி வருவாரு. வந்துட்டு, "என்ன வானதி ரொம்ப பிஸியா இருக்கிற போல" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "ஆமா பாண்டி. இப்போ டாக்டர் வந்து பேசிட்டு போனாரு. அவருமே அதான் சொன்னாரு. "கொஞ்ச நாள் ஆகும் உங்களுக்கு பழகுறதுக்கு. இப்போ நீங்களே ஒரு இடத்துக்கு வேலைக்கு போனாலும் கூட, ஸ்டார்ட்டிங்லயே உங்களுக்கு எல்லாமே தெரியுமா? தெரியாதுல்ல. அதே மாரி தான் இப்போ இது உங்களோட சொந்த கடைன்னு நெனைக்காம, இந்த கடைக்கு நீங்க வேலைக்கு வந்திருக்கிறதா நெனச்சுக்கோங்க. எப்படிலாம் பழகணுமோ, மருந்து, மாத்திரை எங்க இருக்குன்னு எப்படி பழகணுமோ, அது மாரி கேட்டு பழகிக்கோங்க. ஓனரு வேற யாராவது நெனச்சுக்கோங்க" அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. இப்போ இதுவுமே எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொன்னாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ஓ! அப்படியா?" அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி வந்து சைலன்ட்டா இருக்கிறாங்க. "ஆமா பாண்டி. எப்படினாலும் நான் இப்போ இன்னொரு இடத்துக்கு வேலைக்கு போனாலும் கூட, அது கொஞ்சம் அங்க இருக்கிறவங்க என்னைய தான் வேலை வாங்குவாங்க. எப்படினாலும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆறது வரைக்கும் எல்லாமே நான் பழகிட்டு தான் இருக்கணும். அதே மாரி தான் இப்போ இங்கேயும்" அப்படின்னு சொல்லிட்டு வானதி சொல்லும்போது, "சூப்பர் வானதி. இதே மாதிரி நீ கூடிய சீக்கிரம் எல்லாத்தையுமே கத்துக்குருவ. கவலைப்படாத" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ரொம்ப தேங்க்ஸ் பாண்டி" அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்க எல்லாத்தையுமே வந்து அதாவது வானதி வந்து எழுதி வைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரே டேப்லெட்ல என்னென்ன பிராண்ட் இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எழுதி வைக்க ஆரம்பிக்கும்போது, நம்ம பாண்டி பார்த்துட்டுருக்கிறாரு. "பரவாயில்லையே" அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா "சரி வானதி, நீ வேலைய பாரு. நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு போலான்னு வந்தேன்" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "சாரி பாண்டி, உன்கிட்ட எனக்கு
பேசுறதுக்கு கூட நேரம் இல்ல. அவ்வளோ கஸ்டமர்ஸ் வேற வந்துட்டு இருந்தாங்களா, அதனால கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கலான்னு நெனச்சுட்டு பார்த்துட்டுருக்கேன் வேலைய அப்படின்னு சொல்லவுமே, சரி ஓகே வானதி பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டி அங்கருந்து எழுந்திரிச்சு போயிடுறாங்க. ஸோ மெக்கானிக் கடைக்கு வந்ததுமேனு மெக்கானிக் ஷாப்புக்கு வந்ததுமேனு, அவரு வண்டிய சர்வீஸ் பண்ணிட்டுருக்கும்போது ஒரு மாதிரியா ஒரு வேல பார்க்குறதுக்கு இன்னொரு வேலைய பார்த்து வைக்கிறாரு. அதாவது பிரேக் வயர சரி பண்ணணும் அப்படின்றதுக்கு பதிலா, வேற என்னத்தையோ மாட்டிட்டு இருக்கிறாரு அந்த மாதிரி. "என்னண்ணே இந்த வண்டிக்கு பிரேக் வயர சரி பண்ணணும். நீ வேற வண்டிய கழட்டி மாட்டிக்கிட்டு இருக்கிற" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "இல்லடா கண்ணா அது ஒண்ணும் இல்ல. ஏதோ ஒரு யோசனையில அந்த மாரி பண்ணிட்டேன்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ஏன் என்னாச்சு பாண்டியனே? நானும் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். அடிக்கடி மெடிக்கல் கடைக்கு போயிட்டு வர, வானதிய பார்க்காம இருக்க முடியலையா?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "அப்படி இல்லடா, எப்ப பார்த்தாலும் இங்கேயே வந்து உட்காந்துக்கிட்டு இருப்பா. காலேஜுக்கு போற நேரத்த தவிர, எப்ப பார்த்தாலும் இங்க தான் இருப்பா. நான் போன்னு சொன்னா கூட போக மாட்டா. இப்ப அவளுக்குன்னு வேலை இருக்குதா, பிசினஸ் பண்றாளா, அதிலேயே பிஸியா இருக்கிறா. அதனால தான் என்னடா இது வரலையேன்னு சொல்லிட்டு தான் நான் போய் பார்க்கலான்னு போயிட்டுருக்கிறேன். இல்லைன்னா வீட்ல இருக்கும்போது ஃபோன் அடிச்சுக்கிட்டே நொய் நொய்ன்னு என்னத்தையாவது பேசிட்டே இருப்பா. இப்ப அவளுக்கு ஃபோன்ல பேசுறதுக்கு கூட நேரம் நேரம் இல்ல போல இருக்குது" அப்படின்னு சொல்லி சொல்லவுமே, உடனே இந்த கண்ணன் இருந்துட்டு, "நல்லது தானே! உனக்கு எப்ப பார்த்தாலும் கால் பண்ணிட்டே உன்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு பதிலா, இப்ப அதுக்குன்னு ஒரு வேலை இருக்குது. நீயும் உன் வேலைய பார்க்கலாம்ல. நல்லது தானே! எதுக்கு தேவையில்லாம போட்டு வருத்தப்பட்டுட்டு இருக்கிற?" அப்படின்னு சொல்லும்போது, ஆமா கண்ணா நீ சொன்னது சரிதான்" அப்படின்னு சொல்லிட்டு வேலைய பார்க்குறாங்க. இருந்தாலும் நம்ம பாண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வானதி டாக்டர் கூட பேசுறத கொஞ்சம் அத யோசிச்சு பார்த்துட்டு வருத்தப்பட்டுட்டு தான் இருக்கிறாரு. ஸோ வானதிக்கு இப்படி ஒரு ட்ராக் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கவே இல்ல. பரவால்ல தான். அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம நிலாவும், சோழனு எல்லாருமே வந்துட்டு வெயிட் பண்ணி உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. கேஷுவலா எல்லாத்தையும் பேசுறது வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதாவது நம்ம நிலா இருந்துட்டு, "இன்னைக்கு ப்ரெசென்ட் பண்ணேன். இந்த இதுதான் பண்ணேன். எப்படி இருந்துச்சுன்னு பாருங்க. இந்த டிசைன் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு ஒண்ணா காட்டிட்டு இருப்பாங்க. அப்போ சோழன் இருந்துட்டு, "இதே மாதிரி நம்மளும் ஒரு வீடு கட்டணும் நிலா" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "ஆமா சோழன், நானும் யோசிச்சிருக்கேன். கண்டிப்பா நம்மளும் கூடிய சீக்கிரம் இதே மாதிரி ஒரு வீடு கட்டணும்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ பல்லவன் இருந்துட்டு, "அண்ணி அப்ப அதுல எனக்கு தனி ரூம் இருக்குமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "உனக்கு இல்லாமலா பல்லவா? நான் கண்டிப்பா உனக்கும் தனி ரூம் இருக்கிற மாரி தான் நான் இது வந்து டிசைன் பண்ணலான்னு நெனச்சிட்டுருக்கேன். அது மட்டும் இல்ல, நம்ம 4 பேருமே வந்துட்டு 4 பேருக்குமே இடம் வேணும்ல. அதனால 4 பேருக்குமே தனித்தனியா ரூம் இருக்கிற மாதிரி போட்டு வீடு வந்து டிசைன் பண்ணி வச்சிருக்கிறேன். என் மைண்ட்ல இருக்குது. கூடிய சீக்கிரம் நம்ம அத கட்டிர்லாம்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே சேரன் இருந்துட்டு, "என்னாச்சுப்பா வீடு கட்ட போறீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே உள்ள வராரு. "ஆமாண்ணே, இந்த டிசைன் பாருங்களேன்" அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. அதுக்கு கொஞ்சம் நேரம் சேரன பார்த்துட்டு, "பரவால்லப்பா, இன்ஜினியர் வந்து அப்படி பண்ணுங்க, இப்படி பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. நாங்க பாட்டுக்கு பண்ணி குடுப்போம். ஆனா இப்படிலாம் டிசைன் பண்ணணும், இப்படிலாம் பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் கூட தெரியாதுப்பா. இதுக்கு தான் தனியா படிக்கிறது போல இருக்கு" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "அப்படிலாம் எதுவுமே இல்லண்ணே. டிசைன் பண்ணி குடுக்குறது தான் நாங்க. மத்தபடி எல்லாமே நீங்க தானே பார்த்துக்கிறீங்க" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "இல்லப்பா, எந்த இடத்துல என்ன வரணும், எப்படி கட்டணுங்கிறதெல்லாம் கரெக்ட்டா நீங்க சொல்லிர்றீங்கப்பா" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன வந்து சொல்லிட்டுருக்கும்போது, "ஆமாண்ணே, இதே மாதிரி நிலா அண்ணி நமக்கும் பெரிய வீடு கட்டி தரணும்னு சொல்லிட்டுருக்காங்க" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ஆமாண்ணே, இப்போ உங்களுக்கும் சந்தாவுக்கும் கல்யாணம் ஆயிருச்சு அப்படின்னா, நீங்க அந்த ரூம்ல இருப்பீங்க. இதே இது பாண்டிக்கும் வானதிக்கும் கல்யாணம் ஆயிருச்சுன்னா, அவங்க எங்க இருப்பாங்க? அதுக்கப்புறம் பல்லவனுக்கு கல்யாணம் ஆயிருச்சுன்னா, அவன் எங்க இருப்பான்? இதெல்லாம் யோசிச்சு பார்க்கணும்ல. அதுக்கப்புறம் குழந்தை குட்டின்னு வந்துருச்சுன்னா, அவங்களுக்கெல்லாம் இந்த வீடு கண்டிப்பா பத்தாதுண்ணே. அதுக்கு முன்னாடி நம்ம பெரிய வீடு கட்டணும்ல. அதெல்லாம் நம்ம யோசிச்சு பார்க்கணும்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே சேரனா இருந்துட்டு, "இப்படிலாம் கொஞ்சம் கூட நான் நெனச்சு பார்த்ததே இல்லப்பா. அ இது நாள் வரைக்கும் இந்த வீட்ல ஏதோ வருவோம், போவோம் அவ்வளோதான். ஆனா நீ வந்ததுக்கு அப்புறம் தான்ப்பா நமக்குன்னு நெறைய வேலை இருக்கோ, நம்மளும் நெறைய இன்னும் ஒண்ணுமே வந்து பண்ணாம இருக்கோமோ வீட்டுக்குன்னு, அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்ததுக்கு அப்புறம் தான்ப்பா எனக்கே தோணுது. இத்தன நாளா இத பத்தி நான் கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்கல. ஏன் இப்ப கூட நான் அத யோசிச்சு பார்த்ததில்ல" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு நிலா இருந்துட்டு, "ஆமாண்ணே, நமக்கு அடுத்தடுத்து ஒன்னொன்னா தேவைகள் வரும்போது, நமக்கும் அடுத்தடுத்த யோசனைகள் வந்துகிட்டே இருக்கும். கவலைப்படாதீங்க. கூடிய சீக்கிரம் நம்ம எல்லாமே கட்டி முடிக்கிறோம்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிட்டு இருக்கும்போது, "யோவ் நடேசா, நடேசா" அப்படின்னு சொல்லிட்டு கத்துற சவுண்டு கேட்குது. அப்ப யார் இது இப்படி கத்திட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு வெளியில எந்திரிச்சு வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த
லோனு அதாவது லோன் குடுத்தவங்க வண்டிக்கு டியூ கலெக்ட் பண்றதுக்காக வந்திருப்பாங்க. 2 மாசமா இஎம்ஐ கட்டாம இருக்கிற, அதில எப்ப எங்க மரியாதையா அந்த வேன் சாவிய குடுத்துட்டு நாங்க எடுத்துட்டு போறோம். இல்லன்னா பணத்த குடு அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுறாங்க. அப்பதான் இந்த பாண்டியும் கரெக்ட்டா அந்நேரம் வரும்போது, என்னது இது என்ன பேசிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டு வெளியில நின்னு, என்னாச்சுண்ணே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருப்பாங்க. அப்போ இல்லடா இவரு இஎம்ஐ கட்டாம இருந்திருப்பார் போல இருக்கு 2 மாசம். அதுக்காக வந்து சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நடேசன் இருந்துட்டு, "டேய் நானு எவ்வளவோ குடுத்துட்டேன். இனிமேலாம் குடுக்க முடியாது. உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோவா? வண்டிய தூக்கிட்டு போயிருவேன்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "எங்க முடிஞ்சா கை வச்சு பாரு. என் வண்டியில கைய வச்சா கையே இல்லாம ஆக்கிருவேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்ல, உடனே பெரிய சண்டை வருது. அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க ஏற்கனவே நம்ம போன வீடியோல சொன்னது மாதிரி, அவங்க வந்து டிவி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருந்த காச தான் எடுத்து நிலா வந்து குடுப்பாங்க. இப்போதைக்கு இந்த டியூவுக்கு இந்த பணத்த வச்சு கட்டிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சண்டை போட்டுட்டு இருக்கிறவங்க கிட்ட வந்து லோனு கலெக்ட் பண்ண வந்தவங்க கிட்ட அந்த பணத்த எடுத்து குடுத்துடுறாங்க. அதுக்கப்புறமா இப்போ வீட்டுக்குள்ள வந்துட்டு நம்ம நிலா இருந்து ஒரு டென்ஷன்ல உட்காந்துட்டுருக்கும்போது, நம்ம பல்லவன் வந்து, "ஏன் அண்ணி? எதுக்கு இவருக்கு ரூவா குடுத்தீங்க? எதுக்கு அந்த பணத்த குடுத்தீங்க? அதான் நம்ம டிவி வாங்கணும்னு சொல்லி தானே அந்த பணத்த வச்சிருக்கோம். அத போய் எதுக்கு இவர்ட்ட குடுத்தீங்க?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ சேரன் வந்துட்டு, "சரி விடுறா பல்லவா, இந்த மாசம் இல்லன்னா, அடுத்த மாசம் உனக்கு வாங்கிருவோம் டிவி சரியா?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்படி என்ன இந்த ஆளுக்கு? இந்த ஆளு வேணு வாங்குனாரு, நம்மகிட்ட சொல்லிட்டா வாங்குனாரு? இவருக்கு பணத்த கட்ட முடியாம சும்மா எல்லாருக்கும் வாங்கி அ ட்ரிங்க்ஸ் பண்ண மட்டும் தெரியுதுல்ல, ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து செலவு பண்ண தெரியுதுல்ல, அந்த காச டியூ கட்டுறதுக்கு தெரியாதா? அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் சொல்றாங்க. உடனே இந்த நடேசன் வந்துட்டு, "டேய்! நீ எல்லாம் எனக்கு அட்வைஸ் பண்ற அளவுக்கு நீ வந்துட்டியா? அவ்வளோ பெரிய ஆளா நீயி? உனக்கெல்லாம் என்கிட்ட பேசணும்னு எந்த ரைட்ஸும் கிடையாது." அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதுக்கு நிலா இருந்துட்டு, "சும்மா இருங்க அங்கிள். அவன் சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? சின்ன பையனா இருந்தாலும் சரியா தானே பேசுறான். ஏன் நீங்க இப்படி இருக்கீங்க? எதுக்காக இப்படி செலவு பண்ணீங்க? நீங்க அந்த பணத்த செலவு பண்ண பணத்த எல்லாம் டியூ கட்டியிருந்தீங்கன்னா, இப்ப இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காதுல்ல." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "அதுக்கு தான் இவிங்க இருக்காய்ங்கல்ல, கட்ட வேண்டியது தானே. நான் எதுக்கு பணத்த குடுக்கணும்? நான் அன்னைக்கு தான் சொன்னேன்ல, மிச்ச பணத்த நீங்க குடுத்துருங்கடா" அப்படின்னு சொல்லிட்டு. "நீங்க கேட்கல, அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்?" அப்படின்னு சொல்லிட்டு இந்த நடேசன் சொல்ல, உடனே நம்ம சேரன் வந்துட்டு, "ஏன்பா இப்படி பண்றீங்க? இப்போ பணத்துக்கு எங்கப்பா போறது?" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "இப்ப மட்டும் பணம் எப்படி வந்துச்சு? அந்த மாதிரி மிச்சம் வச்சு கட்டுங்கடா" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "இது எல்லாருமே சேர்த்து வச்சிருந்த காசுப்பா. இதுல வீட்டுக்கு தேவையான பொருள வாங்கலாம்னு நெனச்சுக்கிட்டு இருந்தோம். டிவி வாங்கி வைக்கலாம்னு நெனச்சோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இப்படி செலவுக்கு எடுத்து குடுக்க வேண்டியதாயி போச்சு டியூ கட்டுறதுக்கு" அப்படின்னு சொல்லி சொல்லவுமே, "ஆமா இப்ப டிவி ஒண்ணு தான் பெரிய கொற பாரு. யார் இப்ப உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு வெட்டியா பார்த்துட்டு இருக்கா போறா? போய் இதே மாரி மாசம் மாசம் பணத்த கட்டுறதுக்கான வேலைய பாருங்கடா" அப்படின்னு சொல்லி சொல்லவுமே, நம்ம அ பல்லவன் வந்துட்டு, "ஆமா இவரு வண்டிய வாங்கி சும்மா வெட்டிய வச்சுக்கிட்டு இருப்பாராம். அதுக்கு நம்ம அப்ப டியூவ கட்டணுமா?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "நான் தான் அப்பவே சொல்லிட்டேன்ல, உனக்கெல்லாம் என்கிட்ட பேசுறதுக்கு எந்த உரிமையும் கிடையாது. தேவையில்லாம என்கிட்ட எதுவும் பேசாத" அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. உடனே நிலா இருந்துட்டு, "ஐயோ! இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா பேச்சுவாக்குல இவர் எதுவும் உண்மைய சொல்லிருவாரோ! பல்லவனுக்கு இது பிரச்சனையாயிருமோ!" அப்படின்னு சொல்லிட்டு, "அங்கிள் கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோழன் இருந்துட்டு, "பல்லவன் பேசினதுல என்ன நிலா தப்பு இருக்குது? இவருக்கு தேவைன்னா இவர் தான் பார்த்துக்கிறணும். நம்மல்லாம் குடுக்கணும்னு அவசியமே கிடையாது" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "சரி இப்ப என்ன பண்றது? அவருக்கு பணத்த குடுக்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு. நம்ம குடுத்துட்டோம். இதுக்கு மேல இனிமே அங்கிள் நீங்க தான் பார்த்துக்கிறணும்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு நடேசன் இருந்துட்டு, "அப்படிலாம் என்னால எதுவுமே பண்ண முடியாதுப்பா. எனக்கு மாசம் மாசம் டியூவெல்லாம் கட்ட முடியாது. நீங்க தான் கட்டணும்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே இந்த ஆள நான் என்ன பண்றது? எனக்கு வர்ற கோவத்துக்கு அப்படியே அடிச்சு மண்டைய உடைச்சிடலாம் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கோவப்படுறாரு. "நான் சம்பாரிச்சு கொண்டு வந்த காச அப்படியே தூக்கி இந்த ஆளுக்கு வண்டிக்கு டியூ கட்டுறதுக்கு குடுத்துட்ட நிலா. நான் இதுக்கு தான் கஷ்டப்பட்டு வேலை பார்த்தேனா?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "சரி என்ன பண்றது சோழன்? எப்படினாலும் நம்ம குடுத்து தானே ஆகணும்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு பாண்டி இருந்துட்டு, "இல்லங்க. நீங்க பணத்த குடுத்துருக்கவே கூடாது. இவருக்கு அப்படியே வண்டிய தூக்கிட்டு போனா தூக்கிட்டு போன்னு விட்டுருக்கணும்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "வண்டிய தூக்கிட்டு போனாலும் பரவாயில்லையே, அவங்க அடிக்கலாம் வராங்க" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் சொல்லும்போது, அடிச்சா அடிக்கட்டும்னு விட்டுருக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி சொல்றாங்க. இப்படி மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டே இருக்கும்போது, நடேசன் இருந்துட்டு, "டேய் என்னடா ஓவரா பேசிட்டு இருக்கிறீங்க? நானும் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். வந்ததுலேருந்து ஓவரா என்னைய திட்டிட்டு இருக்கிறீங்க. என்னால பணத்த கட்டவும் முடியாதுடா.
மாசம் மாசம் நீங்க தான்டா கட்டணும். அதே மாதிரி நான் வண்டியும் குடுக்க மாட்டேன்டா. உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்கடா" அப்படின்னு சொல்லிட்டு இந்த நடேசன் வந்து சொல்றாரு. "கொஞ்சமாவது மனசாட்சியோட நடந்துக்கோங்கப்பா" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன திட்டுறாங்க. அதுக்கு "நீ பேசாம வாய மூடிட்டு இருடா. கட்ட வேண்டியத கட்ட வேண்டியதானே" அப்படின்னு சொல்லிட்டு இப்படி மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. அதுக்கு நம்ம நிலா இருந்துட்டு, "ஏன் அங்கிள் இப்படி பண்றீங்க? உங்களால இந்த வீட்ல யாருக்குமே எந்த பிரயோஜனமே கிடையாது. உங்களால பிரச்சனை மட்டும் தான் வந்துகிட்டு இருக்குது. கொஞ்ச நேரமாவது நீங்க அமைதியா இருக்கிறீங்களா? எல்லா தப்பையும் நீங்க பண்ணிக்கிட்டு, இப்ப வீட்ல இருக்கவங்க கூட சண்டை போட்டுட்டு இருக்கிறீங்க. இந்த வீட்ல சண்டை வர்றதுக்கு முக்காவாசி காரணமே நீங்க தான் அங்கிள்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா வந்து திட்டுறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இந்த நடேசன் வந்துட்டு உடனே ரோசப்பட்டு போவாரு. ஸோ போனதுக்கப்புறமா, நம்ம பல்லவன் வந்து ரொம்ப கோவத்துல வந்து உட்காந்துருப்பாங்க. "சரி விடுறா பல்லவா, என்ன பண்ண சொல்ற என்னைய?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு பல்லவன் இருந்துட்டு, "நீங்க ரொம்ப தான் அண்ணி அவருக்கு இடம் குடுக்குறீங்க. நீங்க எதுக்கு பணத்த எடுத்து குடுக்குறீங்க? என்னனாலும் பண்ணிட்டு போட்டும். அடிக்கட்டும், இல்லைன்னா வண்டி எடுத்துட்டு போட்டும்ன்னு பேசாம இருந்திருக்கணும். இப்ப இந்த ஒரு தடவ குடுத்து பழகிட்டோமா, இனி மாசம் மாசம் நம்ம தான் கட்ட வேண்டியதா இருக்கும்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "அதத்தான் சொல்லிட்டார்ல, மாசம் மாசம் நீங்க தான் கட்டணும். நான்லாம் கட்ட முடியாது." அப்படின்னு சொல்லிட்டு போறார்ல, அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இப்போ நம்ம நிலா இருந்துட்டு, "வேற வழி இல்லடா. என்ன பண்ண சொல்ற? வீட்டுக்கு முன்னாடி வந்து சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. 4 பேரு அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க பார்க்கும்போது எவ்வளோ கஷ்டமா இருக்குது. நானு இந்த சண்டைய பார்த்துட்டு பேசாம எப்படி இருக்க முடியும்? அதான் கையில காசு இருக்குல்ல, எடுத்து குடுத்துருவோன்னு குடுத்துட்டேன்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு சேரன் இருந்துட்டு, "சரி விடுங்க இந்த தடவ. அடுத்த தடவ அவருக்கு வண்டிக்கு எவ்வளோ டியூவோ அது நானே கட்டிக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன சொல்றாங்க. அதுக்கு நம்ம பாண்டி இருந்துட்டு, "நீ ஏன கட்டுற? அதெல்லாம் ஒண்ணும் கட்ட வேண்டாம். அதுக்கு அந்த ஆளே கட்டிக்கிருவாரு" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டி வந்து சொல்லிட்டு இருக்கும்போது, "சரி விடுறா வயசாகி போச்சு. இனிமே நம்ம சொல்லி என்ன பிரயோஜனம்?" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கோவத்துல இருக்கிறாங்க. அப்ப பல்லவன் இருந்துட்டு ரொம்ப வந்து எக்ஸ்பெக்டேஷனோட இருப்பாரு. எப்படியாவது நம்ம டிவி வாங்கிரலாம் ஷோரூம்ல போயி அப்படிலாம் நினைச்சிட்டு இருப்பாரு. கடைசியில டிவி வாங்க முடியல அப்படின்ற ஒரு கோவத்துல வந்துட்டு, அப்படியே கோவத்த அடக்க முடியாம அப்படியே அழுகையா வந்துகிட்டு இருக்கும். நம்ம சோழன் போயிட்டு பல்லவன் பக்கத்துல உட்காந்துட்டு, "சரி கவலைப்படாதடா, என்ன பண்றது? நிலா சொன்னது மாதிரி நம்ம வீட்டு முன்னாடி வந்து கத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அது நமக்கும் தானடா அவமானம். அந்த ஆளுக்கெல்லாம் மானம், ரோசம் ஏதாவது இருக்கா? கண்டிப்பா இல்ல. அவரு நீ பாட்டுக்கு கத்திட்டு போ, நீ பாட்டுக்கு சண்டை போட்டுட்டு போன்னு சொல்லிட்டு, அவர் பாட்டுக்கு இருப்பார்டா. ஆனா நம்மள தான்டா பிடிச்சு கேட்பாங்க. அது நமக்கு தானடா அவமானம். அன்னைக்கு தானே அவமானம் சொல்லு. இப்படி ஒரு பொண்ணு இருக்கும்போது 4 பேர் வந்து சண்டை போட்டா நமக்கு அது அசிங்கம் இல்லையா? அத நெனச்சு தான்டா உன் அண்ணி பணத்த எடுத்து குடுத்துருப்பா. இதெல்லாம் நீ பெருசா எடுத்துக்காத. அடுத்த மாசம் கண்டிப்பா உனக்கு நம்ம டிவி வாங்கிருவோம் சரியா?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "எனக்கு புரியுதுண்ணே. அண்ணி இப்போதைக்கு இந்த சண்டை வேண்டான்னு சொல்லி தான் எடுத்து குடுத்துருக்காங்க. எனக்கு புரியுது. ஆனா, நம்ம வந்து இப்படியே விடக்கூடாதுண்ணே. அதனால தான் சொல்றேன். இனி பாரேன் மாசம் மாசம் நம்ம தான் கட்டுற மாரி இருக்கும்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பாண்டி இருந்துட்டு, "சரி விடுறா பல்லவா பார்த்துக்கலாம். பணத்த நம்ம கட்டிர்லாம் சரியா? நம்ம உனக்கு டிவி வாங்கி குடுக்குறேன் சரியா? நீ கவலைப்படாத. அடுத்த மாசம் கண்டிப்பா நம்ம வாங்கிர்லாம்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "சரி போங்க, ஏதாவது சொல்றீங்க." அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சு அவங்களோட ரூம்குள்ள வந்து போயிர்றாங்க. அதுக்கப்புறமா மறுநாள் காலையில அன்னைக்கு நைட்டு வந்து அப்படியே டென்ஷன்லேயே போயிருது. மறுநாள் காலையில நம்ம நடேசன் வந்து பார்த்தீங்கன்னா, அ ஒரு சவாரிக்கு போயிட்டு வராரு. வந்துட்டு இப்ப வீட்ல இருக்கவங்க யாருமே வந்துட்டு அவ்வளவா அவர்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க. அப்போ இந்த சேரனா இருந்துட்டு, "நான் சாப்பிட்டீங்களாப்பா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு சோழன் இருந்துட்டு, "நீ தானே இந்த ஆள கெடுத்து வச்சிருக்கிற. எப்ப பார்த்தாலும் அப்பா அப்பான்னு அவருக்கு எல்லாத்தையுமே செய்ற. இந்த ஆளு நம்மள பெத்தத தவிர என்ன பண்ணியிருக்கிறாரு? நமக்குன்னு ஏதாவது பண்ணியிருப்பாரா? அனாதையா விட்டுட்டு போயிட்டாருண்ணே. நம்மள படிக்க வச்சிருப்பாரா? இல்ல ஒரு வாய்க்கா சாப்பாடாவது நமக்கு வாங்கி குடுத்துருப்பாரா? எவ்வளோ கஷ்டப்பட்டு 4 பேர்கிட்ட பிச்சை எடுத்து சாப்பிட்டோம். அந்த இதெல்லாம் மறந்துட்டியா? இது எல்லாத்துக்குமே காரணமே இந்த ஆளு தான். இந்த ஆள இன்னமும் நம்ம வீட்டுக்குள்ள வச்சிருக்கிறோம்னா, நீ சொன்னியே நம்மள பெத்துட்டாருன்னு சொல்லிட்டு, அந்த ஒரு கடமைக்காக தான் இந்த ஆள நம்ம வீட்டுக்குள்ள வச்சிருக்கிறோம். இல்லைன்னா இந்த ஆள வீட்டுக்குள்ள வச்சிருக்கவே கூடாது." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு நம்ம நடேசன் இருந்துட்டு, "என்னடா ஓவரா பேசிட்டு இருக்கிறீங்க? நீங்க என் வீட்ல தான் இருக்கீங்க. பார்த்து பேசுங்க." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு நம்ம பல்லவன் இருந்துட்டு, அது என்ன உங்க வீடு? என்னதான் இருந்தாலும் இது நம்ம வீடு." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "என்னடா நம்ம வீடா? உனக்கு என்னடா இதுல உரிமை இருக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "ஆமா தாத்தா சொத்து பேரனுக்கு தானே சொந்தம். அப்ப இதுல உங்களுக்கு கூட எந்த ரைட்ஸும் கிடையாது. இதுல எல்லாமே எங்களுக்கு தான் ரைட்ஸ் இருக்கு இதுல." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. அதுக்கு நடேசன் இருந்துட்டு, "பேசுவடா பேசுவ. யாரு சொத்த யாரு உரிமை கொண்டாடுறது?" அப்படின்ற மாதிரி மறுபடியும் சண்டை ஆரம்பிக்கும்போது, நிலா இருந்துட்டு, "கொஞ்சம் அமைதியா தான் இருங்க அங்கிள்.
எல்லாத்துக்குமே காரணம் நீங்க தான். இவங்க தான் இப்படி பேசிட்டு இருக்காங்கன்னா, அவங்களுக்கும் சமமா இருந்து நீங்க பேசிட்டு இருக்கிறீங்க. இப்படி உங்க பிள்ளைங்களுக்கே நீங்க போட்டியா எதிர்த்து பேசிட்டு இருந்தா எப்படி அங்கிள்? இப்படி மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டே இருக்கிறீங்க. எல்லா தப்புமே நீங்க பண்ணது தான். தேவையில்லாம இப்படி பசங்க கூட சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. நீங்க பெத்த பசங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு நிலா பேச, ஐயையோ! உன் அட்வைஸ ஆரம்பிச்சுட்டியா? ஏம்மா உன் அட்வைஸ கேட்கத்தான் நான் வந்தேனா? தேவையில்லாம நீ எதுவும் பேசிக்கிட்டு இருக்காதம்மா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ நம்ம நிலா இருந்துட்டு, "ஏன் அங்கிள் இப்படிலாம் பேசுறீங்க? உங்க நல்லதுக்கு தானே சொல்லிட்டு இருக்கிறோம். நீங்க ஆரம்பத்துல இருந்தே வந்து க இப்படிதான் பிரச்சனை குடுத்துட்டே இருக்கீங்க. பெத்த பசங்களுக்கு இப்படி நம்ம பிரச்சனை குடுக்குறோமே, இப்படிலாம் அவங்கள வந்து கஷ்டப்படுத்துறோமே அப்படின்னு உங்களுக்கு தோணவே தோணாதா? ஏன் அங்கிள் இப்படி இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு நம்ம பல்லவன் வந்துட்டு, "நல்லா சொல்லுங்க அண்ணி. இவருக்கெல்லாம் என்ன தெரிய போகுது?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கு இந்த நடேசன் இருந்துட்டு, "நான் இப்பயும் சொல்றேன். மாசம் மாசம் வண்டிக்கு டியூவ நீங்க தான் கட்டணும். அப்படி இல்ல அப்படின்னா, நான் சொல்றத நீங்க செய்யுங்க." அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்ல, உடனே "என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் கேட்குறாரு. அதுக்கு, "இப்போ என் வீட்ல தானே நீங்க இருக்கீங்க. எனக்கு என்ன வாடகை குடுத்துருக்கீங்களா? இனிமே மாசம் மாசம் 1ஆம் தேதி ஆயிருச்சுன்னா, எனக்கு வாடகை குடுங்க. அந்த வாடகை பணத்த வச்சு நான் என் வண்டிக்கான இஎம்ஐய கட்டிக்கிறேன்." அப்படின்னு சொல்லவுமே, மொத்த குடும்பமும் அப்படியே அதிர்ந்து போயிருது. "என்னப்பா சொல்றீங்க? நிலா என்ன சொல்லிக்கிட்டு இருக்குது? நீங்க என்னடான்னா வாடகை கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "டேய் உனக்கு சேர்த்து தான்டா சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இது ஒண்ணும் உங்க தாத்தா பேர்ல இல்ல. இந்த வீடு என் பேர்ல இருக்கு. அப்ப இது என் வீடு தானே! இத்தன நாளா நீங்க இங்க இருக்கீங்களே! எனக்கு என்ன வாடகையா குடுத்துட்டு இருக்கிறீங்க?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "என்னப்பா நீங்க இப்படி பேசுறீங்க? வாடகை குடுக்க சொல்லி கேட்டுட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரண்ணா சொல்லும்போது, "ஆமாடா. நீங்க எனக்கு வாடகை குடுங்க. நான் அந்த வாடகை பணத்த வச்சு என் வண்டிக்கு இஎம்ஐ கட்டிக்கிறேன். அப்படி இல்லைன்னா, மாசம் மாசம் வண்டிக்கான இஎம்ஐய நீங்க தான் கட்டணும்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "இப்படி 2யுமே நாங்க பண்ண மாட்டோம். அப்படி பண்ணலைன்னா என்ன செய்வீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கோவத்துல கேட்க, "அப்ப வீட்ட விட்டு வெளிய போங்க. நான் வேற யாருக்காவது வாடகைக்கு விட்டு அந்த பணத்த நான் வண்டிக்கு இஎம்ஐ கட்டிக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு இந்த நடேசன் சொல்றாரு. ஸோ நல்லா தான் இருந்தாரு. திடீர்னு மறுபடியும் இந்த மாதிரி காட்டுறாங்க. பார்ப்போம் அடுத்து என்ன நடக்குன்னு.